बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில நாம பார்க்க இருக்கிறது, புத்தர் 7 கடை வச்சு வியாபாரம் பார்த்தாரு அப்படின்றத அதனுடைய தொடர்ச்சி. 7 கடை எங்க வச்சாரு? தியானம் விற்கும் தெரு அப்படின்றதுல கடை வச்சிருக்காரு. அந்த கடையில இருக்கக்கூடிய சரக்குகள் என்னென்ன? அந்த கடையில விற்கக்கூடிய சரக்கை நாம் வாங்கி சென்றால், அதை பயன்படுத்தினால் உறுதியாக துன்பத்திலிருந்து விலக முடியும், ஆனந்த நிலையை நோக்கி நகர முடியும், விழிப்புணர்வு பெற முடியும், களங்கங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். கடைசியா என்லைட்மெண்ட், அனைத்தையும் உணர முடியும். பிறப்பின் நோக்கத்திலிருந்து இந்த உடல் ரகசியம், மன ரகசியம், மனதின் மாயை, புத்தி தெளிவு எல்லாத்தையும் உணர முடியும் அப்படின்றதுக்காக கடை வச்சு விற்கிறாரு. அந்த கடையில் உள்ள பொருட்கள்ல மேல் வரிசையில் இப்போ திருநெல்வேலி அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸ் மாதிரி, திருநெல்வேலி அப்படின்னா அல்வா, அங்கேயும் இருட்டுக்கடை அல்வா தான் ஃபேமஸ். அப்போ புத்தர் வச்சிருக்க முதல் கடை ஆகிய பூக்கடையில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சரக்கு. இந்த சரக்கை நம்ம எதை கொடுத்து வாங்குறோம்? நாம் செய்த கர்ம வினையை, நம்முடைய ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம் எனும் 3 வினைகளின் தொகுப்பு அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு, அவர் விற்கிற அந்த சரக்கை வாங்கிட்டு போய் நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா, அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா, அந்த புரிதலுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் நடத்தணும் அப்படின்னா, உறுதியாக துன்பங்களிலிருந்து நீங்க முடியும். முதல் சரக்கு நிலையாமை, இம்பர்மனன்ஸ். அதாவது நிலையாமையை பற்றி டச் பண்ணாத மகான்களே கிடையாது. என் பட்டினத்தார் பாடலாம் பயங்கரமா இருக்கும். அப்ப எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. புத்தரும் நிலையாமையை சொல்றாரு. மற்ற இடத்துல சொல்லப்பட்ட நிலையாமையை நாம் அதிகமா எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னா, உடல் உயிர் அப்படின்ற பத்தி மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதாவது உடல் அழிஞ்சிரும், உடல் டீகம்போஸ் ஆயிரும், கண்டிப்பா நமக்கு முதுமை, முதுமையின் காரணமாக நோய், நோயின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வயோதிகத்தில் உச்சத்தை அடைந்து அதன் விளைவாக மரணம். இது எல்லா இடத்துலையும் பேசப்படுது. வள்ளுவ பெருந்தகை கூட நிலையாமையில ரொம்ப அழகா சொல்லுவாரு. ரொம்ப சிறப்பான ஒரு இது யாருமே இவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்குது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்றாரு நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல. இன்னும் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவாரு. இந்த சொந்த வீடு வச்சிருக்கவங்களுக்குலாம் தெரியும். அவங்க வீட்டுல மரங்கள்ல காக்காயோ குருவியோ ஏதோ ஒரு பறவை கூடு கட்டும். கூடு கட்டினதுக்கு அப்புறம் அது முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பொரிச்சு, அந்த குஞ்சு பெருசானதுக்கு அப்புறம் அந்த கூடை விட்டு பறந்து போயிடும். எப்படி ஒரு பறவை கூடு கட்டி குடியிருந்துட்டு கூட்டை விட்டுட்டு பறந்து போகுதோ, அதே மாதிரி நம்முடைய இந்த உயிரானது இந்த உடலை விட்டு வெளியில போயிடும். அதுதான் நிலையாமை அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். நிலையாமை படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் அந்த அதிகாரத்தை. அப்ப நிலையாமை அப்படின்னா இம்பர்மனன்ஸ் அப்படின்றத நாம எடுத்துக்கொள்றது இறப்பு அப்படின்ற ஒண்ணு மட்டுமே.
புத்தர் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றாரு. இறப்பு அப்படின்றத விட மாற்றம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. மாற்றம் அப்படின்றது எல்லா விஷயத்திலையுமே இருக்கு மாற்றம். மாற்றம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அழகா சொல்லுவோம் பாருங்க. கவிதை நடையில மாற்றம் என்ற ஒரு சொல்லை தவிர அனைத்து மாறக்கூடியதே அப்படின்ற மாதிரி மாற்றம் அப்படின்ற வார்த்தையை நிலையாமைக்கு பயன்படுத்துறாங்க. கண்டதெல்லாம் அனித்தியமே அப்படின்னா எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எப்பன்னு தெரியாது. அது அதாவது அது மாற்றம் அடையும் வரை நாம இருப்போமா, இருந்தாலும் தெளிவா இருப்போமா, இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம். ஸோ இந்த உலகம் அப்படின்னா அப்போ சூரியன் வைங்களேன், சூரியன் இன்னும் ஒரு 465 கோடி ஆண்டுகள்ல வந்து சூரியன்ல உள்ள ஹீலியம் வந்து காலியாயிரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னவாகும்னு தெரியாது. ஒரு கருதுகோள் வச்சு சூரியன் இப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கிடையில ஒரு பிளாக் ஹோல் வந்துச்சுன்னு வைங்க, சூரியனையே ஸ்வாலோ பண்ணிட்டு போயிரும். அப்ப 9 கிரகங்களும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சூரியனே உள்ள போறப்ப அது பின்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து போக வேண்டியதுதான். ஸோ நிலையாமை என்பது அல்லது மாற்றம் என்பது நிலையானதே, அனைத்தும் மாறக்கூடியதே. குழந்தையா இருந்தோம், மாற்றமாயி சிறுவனா மாறணும், மாற்றமாயி இளைஞனா மாறணும், மாற்றமாயி நடுத்தரம், மாற்றமாயி முதுமையின் ஆரம்பம், இன்னும் மாற்றமாயி முதுமை, இன்னும் மாற்றமாயி முடிவு. உள்மூச்சிற்கும் வெளிமூச்சிற்கும், அதாவது குழந்தை பிறக்கிறப்ப அப்படின்னு மூச்சு இழுத்துட்டு பிறக்குது, முதுமை அடைஞ்சு மரணத்தின் பொழுது கம்ப்ளீட் எக்ஸைல் ஆனதுக்கப்புறம் டெத்து. மூச்சு உள்ள இருக்காதுன்னுவாங்க. அப்ப இந்த மாற்றம் அப்படின்றத பத்தி முதல் சரக்கா இந்த பூக்கடையில வச்சு விற்கிறாரு புத்தர். இப்போ புத்தர்கிட்ட போய் இந்த சரக்கை வாங்கி ஒவ்வொன்றும் மாறக்கூடியது, நம்முடைய வாழ்க்கை நிலை இல்லாதது. நம்ம இந்த வைராக்கியத்தை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவோம், பிரசவ வைராக்கியம், சோடாப்புட்டி வைராக்கியம், மயான வைராக்கியம், டிட்டர்மினேஷனுக்காக பேசுவோம். அது என்ன அப்படின்னா, சோடாப்புட்டியை ஒரு குளிக்க ஒரு அப்படி திறக்கிறப்ப சர்றன்னு பொங்கி போயிடும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் நம்ம எந்த செயலில் ஈடுபட்டாலும் வைராக்கியம் இருக்கும். அது பேர் சோடாப்புட்டி வைராக்கியம்னு பேர். அப்புறம் பிரசவ வைராக்கியன்றது குழந்தை பிறக்கிறப்ப ரொம்ப மோசமான வலி இருக்கும். அந்த பெல்விக் ஸ்பூன் ஓப்பன் ஆகுறப்ப, அப்போ வந்து அவங்க திருமணம் பண்ணனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் பார்த்தாரா அப்படின்னு வீட்டுக்காரரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இது பிரசவ வைராக்கியம். மயான வைராக்கியம் அப்படின்றது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும், சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டாலோ, எரிச்சிட்டாலோ, அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு வரும் நிலையாமையை பற்றி. எவ்வளோ பெரிய ஆளு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டானே, இனிமேல் நம்மளும் யோக்கியமாக இருக்கணும், அதர்ம பாதைக்கு போகக்கூடாதுன்னு வரும். வீட்டில் வந்து தலையில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பழைய குணம்லாம் நமக்கு தலையில் ஏறி உட்காந்துக்கிறோம். அப்போ நிலையாமை அப்படின்ற ஒவ்வொன்றும் மாறக்கூடியது, இந்நிலையும் மாறும் அப்படின்றத நம்ம உணரணும். அது செல்வமாக இருந்தாலும், இளமையாக இருந்தாலும், புலன் சார்ந்த இன்பங்களாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், விவேகத்தோடு நீங்கள் சிந்தனை செய்தால் உறுதியாக இந்த மாற்றத்தை நம்மால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். நிலையாமை அப்படின்றதுக்கு புத்தர் கொடுத்திருக்க, அதாவது இந்த உடல் நிலையாமையை புரிந்து கொள்றதுக்காக அவங்க துறவிகளுக்கு கொடுத்திருக்க பயிற்சி அதி தீவிரமான பயிற்சி. எப்படின்னா 2650 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க, இப்ப இல்ல. இப்ப நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு வந்து சுடுகாட்டில் கிடக்கக்கூடிய பிணம் அல்லது எங்கேயாவது போர்லையோ இல்லை வேறு சண்டை சச்சரவுலையோ கிடக்கக்கூடிய பிணத்தை வந்து பகல் பூரா உட்காந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் அமர்ந்து அந்த பிணத்தை 48 நாட்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி அந்த பிணத்தை பார்ப்பது மட்டுமே பயிற்சி. அந்த பிணம் என்ன ஆகும், முதல்ல இறந்த உடனே ஒரு
அற்புதமான கலை அது முகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்கும். 2, 3 நாள்ல வீங்கி, வீங்கி, வீங்கி அதிலிருந்து ஒவ்வொரு துளை வழியாகவும் திரவங்கள், இந்த தனஞ்சயன் அப்படின்ற காற்று வந்து அந்த வேலையை காமிச்சு, வயிறு ஊதி, உடம்பு ஊதி, உள்ள ஊன் உருகி வெளியில வர ஆரம்பிக்கும். நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ 1 வாரம், 10 நாள், 20 நாள் அப்படின்னு பார்க்குறப்போ உடம்புல இருந்து புழு வர ஆரம்பிக்கும். அப்புறம் அது அழுக ஆரம்பிக்கும். அழுகி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் 48 நாள் வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய உடலும் இதே போல ஒரு நாள் மாறக்கூடியதே அப்படின்றத அந்த நிலையாமையை நாம் உணர்ந்து, இந்த நிலையில்லாத உடலை காப்பதற்காகவோ அல்லது நிலையாய் இல்லாத இந்த உடல் சுகத்திற்காகவோ நாம் அதர்ம பாதைக்கு செல்லக்கூடாது. தர்ம பாதையில் செல்ல வேண்டும். பிற உயிர் நன்மைக்காகவும் நாம் வாழ வேண்டும். தன்னல பேராசையை விட்டுவிட்டு பிறர் நல ஆசையோடு நாம் வாழ வேண்டும். பொறாமை கொள்ளக்கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த உயிர்களோடும் பிரிவினை கூடாது. அதாவது வேதாத்திரி ஐயா சொல்லுவாங்க, எறும்பு முதல் யானை வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஒன்றே அப்படின்வாங்க. அப்ப எதுலையுமே நாம் பிரிவினை பார்க்கக்கூடாது. பிரிவினை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோழி கடைக்கு போகக்கூடாது. அப்போ கோழியும் பிரிவினை பார்க்கக்கூடாத ஒரு உயிரே. மீனும் அதே மாதிரி தான். ஸோ எந்த உயிரிலும் பிரிவினை பார்க்காமல், வள்ளலாரையா சொன்ன மாதிரி, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்த உணர்வுடன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய உடல் மேலேயும் அதிக பற்று இருக்கக்கூடாது. நிலையாமையாகிய மாற்றத்தை உணர வேண்டும். உணர்ந்து அதற்காக இந்த உடலை, அதுக்காக உடல் ஆரோக்கியத்திற்குரிய பயிற்சி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இப்ப ஒரு கீழே விழுந்து கையில அடிபட்டுருச்சு, கை எலும்பு உடஞ்சி போச்சுன்னு வைங்க, உடனே என்ன செய்வோம்? டாக்டர்கிட்ட போய் அதுக்கு கட்டு போடுவோம். அந்த வெளிக்காயம் ஆறுவதற்காக தினம் கட்டை அவுக்குறோம். ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கட்டை அவுக்குறோம், மருந்து போடுறோம், திரும்ப மறுநாள் போய் கட்டை அவுத்து மருந்து போடுறோம், சில நேரம் காத்தாட விடுறோம், அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை ஊசி எடுத்துக்கிறோம், அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் கட்டு போடுறோம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து நம்ம அந்த புண்ணு ஆடுறதுக்கும் எலும்பு சேர்றதுக்கும் நம்ம கட்டு போடுவோம். அப்போ தினம் அந்த புண்ணை நம்ம திறந்து பார்த்து கட்டு போட்டு வைக்கிறதுனால அந்த புண்ணு மேலே நமக்கு வந்து பற்று அதிகமாகுமா? யோசிச்சு பாருங்க. காயம்பட்ட புண்ணை ஆற்றுவதற்காகத்தான் அந்த மருத்துவ உதவியை ஒழிய அந்த புண் மேல் நமக்கு விருப்பம் இருக்காது. அதே மாதிரி இந்த தேகத்தை நீண்ட நாட்கள் உயிரோடு வைத்திருந்து நம்மை சார்ந்த உயிர்களுக்கும் நம்மால் காண முடியாத உயிர்களுக்கும் நாம் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த தேகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம வாழக்கூடாதுன்னு இல்லை. காற்றடைத்த பையடான்ற மாதிரி, அது காயமே பொய்யடா காற்றடைத்த பையடா அப்படின்ற மாதிரி வாழ வேண்டாம். இந்த தேகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய, ஆரோக்கியப்படுத்தக்கூடிய உணவு முறை, வாழ்க்கை முறை, பயிற்சி முறையை தொடர்ச்சியா நாம செய்யணும். ஆனால் அகத்தில் நிலையாமையை உணர்ந்து அதர்ம பாதைக்கு செல்லாமல் தர்ம பாதையில் சென்று நெறிமுறைப்படி வாழ வேண்டும் என்பதே புத்தருடைய முதல் சரக்கு. அடுத்தடுத்த சரக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்றத அடுத்தடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.